அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் முதல் மாநாடு தொடங்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த தமிழ் தேசிய அரசியலை மடைமாற்ற வந்த ஒரு கைக்கூலி தான் என்று சொல்லணும். தனக்கு இருக்கிற நடிகர் செல்வாக்கு பயன்படுத்தி, இந்த மக்களை வாக்குல பறித்துவிட்டு, மாற்று அரசு நோக்கி நான் செந்தமிழ் சீமானோடு சென்று விடாது என்ற குருடு புத்தி கொண்டவர் தான் இந்த விஜய். படத்தில் நடிக்கிறத பார்த்து அந்த ரசிக கொஞ்சம்லாம் இவன் தான் நம்ம தலைவன் அப்படின்ற ஒரு தோற்றத்தை பிம்பத்தை நம்புகிறார்கள். அதுதான் மிகவும் ஆபத்தானது. அறியாமையாக இருக்கிறது. சமீபத்தில் சல்லியர்கள் படம் தமிழர் வரலாற்றை, தமிழர் நடந்த கொடுமைகளை ஒரு வடிவிலே எடுத்து செல்வதற்காக ஒரு படம் தயாரிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இயக்குனர் கிட்டு அவர்கள் முன்பு கூறியிருக்கிறார்கள், தமிழர் வரலாற்றை பற்றி ஏதாச்சும் ஒரு ஆவணப்படத்திலோ நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் போன்ற ஓடித்தரங்களோ நம்ம வரலாறு படைப்புகள் சொன்னால் வராது. ஏன்னா மறைக்கப்படுகிறது. பிற ஆங்கிலத்தில் பாருங்கள், இஸ்ரேலில் நடந்த கொடுமைகளை பாருங்கள், இல்லை பிற மாநிலம் நடந்த சம்பவத்தில் பாருங்கள், அவருடைய வரலாற்று எடுத்து சம்மந்தப்பட்ட படம் இருந்தனாக்கா ஒளிபரப்பும் போது அங்கே வரும். சர்ச் பண்ணி பாருங்கள் வரும்னாரு. இப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னாக்க, இந்த படம் ஏற்கனவே மேதகுன்னு படம் எடுத்தார், அது கூட திரையரங்கில் வரல. அப்போ இந்த படத்தை எடுத்து எப்படியாச்சும் ஒரு கடத்த வேண்டாம் மக்களுக்கு என்றப்போ, அந்த தமிழ் உணர்வு சென்று விடக்கூடாது என்பதற்காக திரையரங்கில் மறுக்கப்படுகிறது. முற்றிலும் பிவிஆர் சினிமா 27 அரங்குகள் தமிழ்நாடு முழு 27 தான் கொடுக்குறோம். 1000க்கு மேற்பட்ட திரையரங்குகள் இருக்குது. 27 திரையரங்கு தான் அனுப்பி கொடுத்துருக்காங்க. இந்த பிவிஆர் சினிமாவில் 100க்கு 127 மேற்பட்ட திரையரங்குகள் இருக்குது. ஆனால் ஒரு திரையரங்கு கொடுக்க மறுத்திருக்கிறது. இது திரையரங்கில் கொடுக்க மறுக்கிறது என்பதை விட இது தமிழன் படம் என்பதற்காக உரிமை மறுக்கப்படுகிறது. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் அரசியல் மட்டுமல்ல, எல்லாத்துலேயுமே தமிழர்களுக்கு எதிரான எந்த ஒரு படமும் கருத்துக்களோ ஈஸியாக சென்றடைகிறது. ஒரு மீடியா மூலமாகவோ இல்லை பொய் பிம்பத்தை பரப்புகிறார்கள், அவர்களோடு தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள். ஆனால் தமிழன் என்ற வரலாறோ அது சார்ந்த ஆவணப்படங்களோ நம்ம உரிமையை மீட்பதற்காக யார் பேசுகிறார்களோ, நாம் தமிழ் சேர்ந்த சீமான் அவர்கள் எல்லா பொது மேடைகளிலும் சரி எல்லா பிரச்சனைகளையும் பங்கெடுத்துக்கொண்டு மக்களோட போராட்டத்தில் நினைக்கிறார். ஏதாவது அந்த நேர லைவில் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை எடுக்கிறதுக்காக காமிச்சிருக்கானா காமிக்க மாட்டாங்க. ஒரு சில துளி போன்ற செய்திகளை மட்டும் தான் காமிப்பாங்க. அது ஏன்னு சொல்கிறோன்னா மக்களை விழுத்தி விடுவார்கள். இத்தனை ஆண்டுகளாக திராவிடம் தான் நம்மளை கட்டமைச்சிட்டு இருக்குது. திராவிட திருட்டு கூட்டம் தான் ஆட்சி அமர்ந்துக்கிட்டு தமிழர்கள் எல்லாம் உருப்பட்டு தமிழ் போராளிகள் முன்னேறி மறைத்து கொண்டு இருக்குது. இன்னமும் எதுக்கெடுத்தாலும் பெரியார் பெரியார் சொல்லி எல்லாத்துக்கும் எந்த விஷயமாக விடுதலை போராட்டமும் சரி, எந்த ஒரு முன்னெடுப்பு எந்த ஒரு பங்களிப்பு இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூக நீதி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இவர் தான் பாடுபட்டார் என்ற பிம்பத்தை கட்டமைத்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களையே பெரியார் அப்போ இவர் தான் நமக்காக பாடுபட்ட முன்னோர், எல்லாத்துக்கும் நம்ம தான் இவர் இல்லைனாக்கா நம்ம சுதந்திரம் பண்ணி நமக்கு கிடத்திருக்காது அப்படின்ட்டு பார்த்தனால திராவிட கட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தான் இப்போ சீமான் என்ற ஒரு நாம் தமிழ் என்ற ஒற்றை மனிதனால் உடைக்கப்படுகிறது. பெரியார் இதற்கெல்லாம் பாடுபட்டார் சொல்லுங்க, தவறில்லை. இவர் மட்டும்தான் பாடுபட்டார், இவர் தான் விட்டு கொடுத்த உரிமைகளை, இவர் தான் எல்லாத்தையும் செய்திருந்தார் சமூகத்துக்காக அப்படின்னு கட்டமைக்காதீங்க அப்படின்றது தான் ஆதங்கம். ஒருத்தர் ஜாதி மதங்களை தாண்டி கன்னடனாகட்டும் நாயகனாகட்டும் கேரள மலை யாரே ஒரு நடந்துக்கிட்டோம், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உரிமை கை கொடுத்தாருன்னா அவர்களே போற்றுவோம் அப்படின்ட்டு தான் நாம் தமிழ் போட்டி கொடுத்துருக்குறது. அந்த வகை பெரியார் செய்த சில சபைகள் இருந்தாலும் நன்மை இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுத்து அவர் பாராட்டுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்குமே அவர் ஒற்றை மனிதனை நிறுத்துவது தான் தமிழினரோட உரிமைகளையும் அவருடைய வரலாற்றுகளையும் அவருடைய உணர்வையும் மறைக்கப்படுகிறது என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டு. பெரியார் நேற்று சீமான் மயிலாடுதுறையில் அவர் பெரியாரை போற்றுவோம் என்று அந்த பொதுநூல் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு முன்பதாகவே இந்த செய்தி வந்தபோது சீமான் பெரியாரை போற்றுகிற பெரியாருடன் ஈவர் ராமசாமி போருகிறார் என்று பாருங்கள், திருப்பி ராமசாமி தூக்கிட்டு சொன்னார்கள். இப்போ யார் பிம்பம் உடைப்பட்டது? தமிழோட முன்னோரு பேரும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி இவர் தானே இருக்குது பெரியார், இவர் தான் பழனிபாபு பெரியார், முத்துராமலிங்க பெரியார், ரிட்டமணி சீமானச பெரியார், இப்படி எல்லா தலைவர்களையும் சொல்லி இவர் தான் பெரியார். நிகழ்காலத்தில் ராமதாஸ் ஐயா இருக்கிறாங்க, திருமா இருக்கிறாங்க, இவர்கள் தான் எனக்கு பெரியார். அவருடைய மேடையும் கற்றுக் கொடுத்தோம், அவருடைய பேச்சுகள் தான் கற்றுக் கொடுத்தது, அவர்கள் தான் எனக்கு பெரியார்
அப்படின்னு அவருடைய புகழையும் பாடினார். உடனே சில கும்பல்கள்லாம் என்ன 2 பேரும் தான் ஜாதி பிரச்சனை போட்டு போட்டு பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை கூடு கொளுத்துறாங்க, இவரோட சமூக ஒரு தவறான வழிமுறைகளை வந்து உணர்த்துகிறார், இவரெல்லாம் பெரியார் அப்படின்னு விமர்சனம் வருகிறது. நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த சமூகத்தில் நம்முடைய முன்னோர்கள் அவரும் முன்னோர்களாக இருந்து பண்ணுறோம். இப்போது இருக்கிறவர்களும் இவர்களும் நமக்குடைய இவர்களும் நம்மளுடைய அரசியல் தான் கற்றுக்கொள்கிறோம். இவருடைய பாதைகளும் நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. இப்போ வன்னியர்கள் எடுத்தால் வன்னியர்கள் முக்கிய பிரச்சனைகளிலும் அவருடைய பின்புலமாக இருக்கிறது ஐயா ராமதாஸ் அவர்கள். பறையன இருக்கிற மக்களுக்காக எல்லா பிரச்சனைகளிலும் பங்கெடுத்து கொள்வது திருமாவளவர்கள். இவர்களாம் வழிகாட்டுகளாக இருக்கும்போது இவர்களையும் பெரியார் என்று சொல்லுகிறார். அதற்கான திருமாவளவன் சொல்லிடுறாரு, பெரியார் என்று மறைமாட்ட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அவருடைய என்னுடைய மேடைகளையும் பேசியிருக்கிறார். அதனால் அவருடைய மதிப்பு இருக்குது. ஆனால் அதுக்கும் நன்றி செலுத்துகிறார். ஆனால் திருமாவளவர்கள் சிம்மன் நன்றி செலுத்துகிறார்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் திமுகவை தான் பேசும்போது நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, அடித்தளமாக பெரியாரை பேசும்போது அடித்தளமாக இருக்கிறது, அதனால தான் விமர்சனம் செய்கிறோம். எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னா நான் திருமாவளவர்கள் சீமான் மீது சொல்கிறார். காழ்ப்புணர்ச்சி இருக்குதா என்பதாக ஒவ்வொரு காலம் நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசுகிறீங்க, அதிலலாம் வந்து உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியாக இருக்கிறதா இல்லை நேர்மையாக பேசுகிறதா அது தெளிவிடும். இப்போது அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, மக்களை பார்த்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை தன்னை சார்ந்த மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொன்னீங்கன்னாக்க நீங்கள் வர வேண்டியது நாம் தமிழர் கட்சி சார்ந்த போன்ற கட்சிகளை தான் வர வேண்டும். நீங்கள் திராவிட கட்சி இது வரைக்கும் இருந்து விட்டீங்க. இத்தனை ஆண்டு காலம் 2 கட்சி தான் இருந்தது. அந்த கட்சியில் இருந்து கடந்து வந்துட்டீங்க. ஆட்சி எம்எல்ஏ ஆனீங்க, எம்பி ஆனீங்க. இப்போ கிடைக்கிற சீட்டை வாங்கிட்டு இது வரைக்கும் இருந்துட்டீங்க. ஏன்னா மாற்று சரியான கட்டமைப்பு கட்சி வரல. அப்போ அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் கடந்துட்டீங்க. இப்போ ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி வந்துருக்கிறப்ப இன்னமும் திரும்பி இந்த திராவிட கட்சியில் தான் இருக்க வேண்டிய நீங்கள் பையன் என்ன, அவர்கள் வந்து ஆரியன் பார்ப்பனும் பிஜேபி இதை சொல்லி பூச்சாண்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சீமான சொல்லுகிறார். இது உங்களுக்கு தெரியும். தெரிந்து நீங்கள் அந்த திமுக கட்சியில் இருக்கவே என்ன காரணம் என்ன? நீங்கள் எந்த உரிமை பெற்று விட்டீர்கள்? எங்கேயாச்சும் கொடியேற்ற முடியுதா? இல்லை சுதந்திரமாக உங்களுக்கு நீதி கிடைக்க முடியாதா? கோயிலுக்குள்ளே போனால் விடமாட்டுறாங்க, கோயில் எடுத்து போட்டுனாங்க. அந்த செய்திலாம் உங்களுக்கு தெரியும். வேங்க நடந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்களா, யார் திமுக போய் நேராக சந்திச்சாங்களா? அந்த மக்களுக்கு ஓட்டு எடுத்து வைத்தாங்களா? பாதிக்கப்பட்ட மேலே குற்றச்செலுத்தமாக நிகழ்ந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ தமிழர்களுக்கான உரிமையும் கிடைக்கல, தமிழர் உணவு சம்மந்தப்பட்ட படத்தையும் வெளியே முடியல. அப்போ அந்த திருவள்ளுவர் காமாட்சி அண்ணன் தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ ஆதரவு பேசுகிறாங்க. இப்போ மறுக்கப்படுகிறது என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி அமையாததான் நம்மளுக்கு உரிமை வெட்ட வளர்ச்சியமாக தெரிகிறது. இதுவே வேறு மாநிலத்தில் போய் கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானா எங்கேயோ போயிடுங்க, அந்த மாநிலத்தில் ஒரு படம் தயாரிக்கிறாங்க, அந்த மாநிலத்தில் தேட்டர் இல்லைன்னு சொல்ல அந்த இல்லை இடம்னு சொன்னால் நமக்கு விட்டுருவாங்களா? இருக்கிற ஒரு தேட்டருக்கு சூறையாடி இருப்பாங்க. இங்கே இருக்கிற அதே போன்று இங்கே இருக்கிற அந்த விஜய், ரஜினி, கமல் எந்த பெரிய தலைவர்களுமே திரைத்துறை சேர்ந்த படத்தை ஏன் வெளியே ஆதரவு கொடுக்கல? அவர் எதுக்காக பயந்து விட்டுருக்காருங்கிறத அண்ணன் இயக்கலைவனரும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பயம், எதுக்கு பயம்? அப்போ திரைத்துறை சார்ந்த ஒரு படம் வருகிறது, அப்போ சின்ன படங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னா எப்படி? முதலீடு சின்ன படம் போட்டும்போது தான் அதனுடைய வருமானத்தை பார்க்கும், அதில் மக்களை எதிர்பார்ப்பு பார்த்தா தொடக்கமாக தான் பெரிய படம் எடுக்க முடியும். எடுத்தோன்னா பலரும் கோடி போட்டு முதலீடு இப்படி போடுவான். இப்போ சின்ன படம் வந்து பெரிய படம் அது அல்ல. படம் இருக்குது, தேட்டரில் விடணும். அது மக்கள் நல்லா இருந்தால் இப்போ பார்க்க போகிறாங்க, பார்க்கணும் விட போகிறாங்க. சின்ன படம் பெரிய படம் மக்கள் தீர்மானிக்கட்டும். நீங்கள் திட்டமிட்டு இப்போ வருகின்ற பராசக்தி, ஜனநாயகத்தை போன்ற படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை விளம்பரப்படுத்தி, இப்போ முக்கியமான ஒரு காரணம்னா இந்த விஜய் அவர்களுடைய இழுத்தரமான செயலை பார்த்தீங்கன்னாக்கா, நாம் தமிழ் கட்சி அதற்கு சென்று மக்கள் மாற்று சென்றுவிட ஒரு மடைமாற்றம் வந்த ஒரு பிறவி, தன்னை நல்லுறவு கட்டிக்கொண்ட இனப்பிரிவி. இன்று சல்லியர்கள் படம் அதை திரையில் அனுமதிக்கப்படாதனால நாங்கள் ஓட்டிகிட்டே வெளியேறணும், இந்த நிறுவனம் ஓடிட்டே இருக்காங்க. ஈவினிங் ஒரு பாட்டை போட்டு ட்ரெய்லரை போட்டு மடை மாற்றுறது. ராவண மோகண்டான்னு சொல்கிறது வெக்கக்கடை இல்லை. நீங்கள் ராவணன் இப்படி தான் இருந்தான், நண்டி படிச்சுட்டு தான் இருந்தானே, எவ்வளோ எப்படி இருந்தான், கம்பீரமான ராவணன். உங்களை பேர் கோழைகள் இல்லை, இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளையும் சரி, ஒவ்வொரு ஆளுங்களையும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் தானாக வாண்டடாக அவங்கள வந்து நம்மளை போற்றுற பொழுது உங்கள் ரசிக குஞ்சிகள்லாம் பாருங்கள், இந்த ஏஐ வந்ததை போதும் என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க.
எல்லாத்துக்கும் முன்னுரிமை விஜய் 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 முதலமைச்சருங்கிறது. மற்ற தலைவர்கள்லாம் பின்னாடி உட்காந்து கையெட்டு கும்பிட்றாங்களாம், இவர் அரெஸ்ட் பண்ணுவாராம். இப்படி ஒரு பிம்பத்தை வந்து சும்மா ஒரு வெளி வேஷத்தை திரையத்தில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டங்களும் சும்மா இந்த ஏஐ வெற்றிக்கிட்டு வீடியோ போட்டு போட்டு இப்போ பண்ணுறது அநாகரிசியில் வந்துட்டு மிகைப்படுத்தி காட்டுறது வெக்கக்கேடானது. தயவுசெய்து இந்த குரலுக்கு குரல் கொடுங்க. ஒன்று இந்த இந்த திரைப்படத்துக்கு தமிழனுக்கு சம்மந்தப்பட்ட படத்துக்கு நசுக்கப்படுகிறது அப்படின்னு எந்த திரைப்படம் வராது. தமிழ் விழிக்க மாட்டீங்க, கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருப்பீங்க. தமிழில் விழிக்க வேண்டும். இப்போது இந்த ஒரு முடிவெடுங்க. இந்த தமிழ் திரைப்படத்தை வெளியிடாதவங்கள ஒரு தியேட்டர்லேயும் எந்த ரஜினி படம் எந்த கமலும் எந்த படம் திரையிடக்கூடாது. இந்த இந்த தியேட்டரில் திரையிடணும்னா இது எந்த திரையில நொறுக்கப்படும், இல்லை நொறுக்கப்படும், இல்லை தடுங்க போட விட மாட்டோம், மறைப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுங்க. படத்தை வாங்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அப்போ இந்த பயத்தை உண்டு பண்ணணும். ஏனுங்கன்னா இது மிரட்டலுக்கு அதுக்கே இல்லை, சொல்லலை. இப்போ தமிழ்நாடு தமிழ் படத்தை விட மாட்டேன்னா அவள் எந்த படத்தை தான் ஒழுப்பினீங்க? இப்போ உங்களுக்கு திராவிடர்கள் சம்மந்தமான படத்தை தமிழரோட திரித்து அது போன்ற இருக்கிற படங்களை வந்து பிம்பப்படுத்தி அதை மக்களை கொண்டு சேர்ப்பீங்க. அதை நாங்கள் பார்த்து படிக்கிட்டு அந்த திருட்டு உலகத்தினால செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மக்கள் உணர்வார்கள். அதுக்கு தான் தமிழ் வச்சு படத்தை விட்றது. எவனா நம்மளை ஏமாத்துறான், திருடர்கள் யார்கள், கொள்ளையர்கள் அவர்கள் நம்மளை எப்படி அடிமையில் வச்சுட்ருக்கோம், நம்ம உரிமையில் பத்துக்கிட்டு இருக்கோம். யார் எந்த கட்சிங்கிறது அது இதில் அம்பலப்படுத்தி கொண்டு அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிற ரசியமானவர்கள் மக்கள் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு கண் முன்னே ஒரு அழிக்கப்படுகிட்டு இருப்ப அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இப்போ எப்படி தமிழர்கள் சார்பாக தமிழ்நாடு அரசு தூக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? அரசு பிறந்துங்களா? அரசுன்னு வச்சுட்டேன். அண்ணன் சீமானவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி. சேர சோர பாண்டியர்கள் இப்படிலாம் பேர் இருந்துச்சு. அது அப்புறம் எடுத்து காலப்போக்கில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தூக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை ஆகிடுச்சு. இதெல்லாம் காரணம் என்ன? தமிழ்நாட்டை தமிழர் ஆளாத காரணமும் தமிழ் மண் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மக்கள் இல்லாமல் அந்த வாக்கு அரசியலை நோக்கியுமே ஆட்சி இல்லாமல் தான் என்ன வேணால் செய்யலான்ற நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழர் அல்லாத ஆட்சியில் தான் காரணம். தமிழர்களை விழிக்க வேண்டும். விழித்தால் மட்டும் தான் நீ பிழைக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த பொங்கலுக்கு ஐயா ஸ்டாலின் அவர் அறிவித்திருக்காங்க 3000. இந்த 3000 வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கேன், கடைசி வரைக்கும் இதே நிலமை தான். இந்த ஆட்சி தேர்தல் கடந்த இடத்துல தான் அப்படி இலவசம் கொடுத்து ஆசையை தூண்டுவார்கள். அது கிடச்சதே போல் அது பெருமையாக பீத்துக்குள்ள ஒரு ஃபேமிலியும் பீத்துக்கொள்வார்கள் குடும்ப அரசிகள். 3000 கொடுத்தான்னு சொல்லுவார்கள். இல்லை அவரும் விளம்பரப்படுத்த 50 ரூபா காடை ஒரு பாட்டி மூச்சில் ஒத்தி 500 கொடுத்தான் 500 கொடுத்தான்னு போன வருடம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னதாக அதே ஒன்று கட்டாயப்பார்கள். இப்போ தயவு செய்து விழுங்கள். இந்த ஆட்சியில் வந்து மிக கேவலமான ஆட்சியாக இருக்கிறது. மக்கள் திரும்ப தவறு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்போது நீங்கள் உணர்வீர்கள்? தயவுசெய்து சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். நீங்கள் சிந்திக்காவிட்டால் உங்களை போன்ற இந்த இலவசங்களை வாங்கிக்கொண்டு அவர்களோட சொல்கிற காதில் தேனை ஊற்றுறவர்கள் சுவையான செய்திகளையும் வாக்குறுதிகளையும் தேர்தல் கடந்த சொல்வார்கள். அதை கேட்டுக்கொண்டு திரும்ப வாக்கு வந்த வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் தோன்றுகிற சவக்குழி. இதனால் தவறு செய்து விட்டீர்கள் என்றால் திரும்ப தவறு செய்யாதீர்கள் என்பதற்காக தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். விழித்து கொள்ளுங்கள், பிழைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.